இன்னும் நாம் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம். அது என்னன்னு கேக்குறீங்க? தேர்தல் வைப்பு தொகை. டெபாசிட் கூட வாங்கலையா? உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. தேர்தல்கள் இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பகுதியாகும். பல தேர்தல்களில் போட்டியிடுகிறார்கள். சிலர் வேடிக்கைக்கா தேர்தலில் நெக்க விரும்புகிறார்கள். மற்றவர்கள் தேர்தலை சீங்குலைக்க விரும்பலாம். இதை தடுக்க இந்தியாவில் தேர்தல் வைப்புத்தொகை முறை உள்ளது. வைப்புத்தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை. வேட்பாளர்கள் தங்கள் நாமினேஷன் மனுவை தாக்கல் செய்யும் போது இந்த பணத்தை செலுத்த வேண்டும். இது தேர்தலை பற்றி அவர்கள் உண்மையிலேயே இருப்பதை காட்டுகிறது. தேர்தல்களை நேர்மை மற்றும் தீவிரத்தை வைப்புத்தொகை முறை உறுதி செய்கிறது. ஒரு வேட்பாளருக்கு போதுமான வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் வைப்புத் தொகையை இழக்கிறார்கள். வைப்புத்தொகை அரசுக்கு பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த விதி உண்மையாக இல்லாத வேட்பாளர்களை ஊக்கப்படுத்துகிறது. அற்பமான காரணங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதை இது தடுக்கிறது. தேர்தல் வைப்புத்தொகை ஒரு தடையாக செயல்படுகிறது. இது உண்மையாக இல்லாத வேட்பாளர்களை ஊக்கப்படுத்துகிறது. இந்த வேட்பாளர்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு குறைவா இருக்கலாம். தேர்தல் செயல்முறையை சீங்குலைக்க மட்டுமே அவள் விரும்பலாம். வைப்புத்தொகை முறை ஒரு வடிகட்டியா செயல்படுது. தீவிரமான வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுவதை இது உறுதி செய்கிறது. வேட்பாளர்கள் பொறுப்புடன் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. வெற்றி பெற அவர்கள் உண்மையாக பிரச்சாரம் செய்வார்கள். தேர்தல் செயல்முறையின் நேர்மையை பராமரிக்க இது உதவுகிறது. வைப்புத்தொகை இல்லாமல் பலர் உண்மையான வெற்றி நோக்கம் இல்லாமல் தேர்தல்களில் நெக்கக்கூடும். இது குழப்பத்திற்கும் வழிவகுக்கும். பொது சேவையில் உண்மையாக ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுவதை வைப்புத்தொகை முறை உறுதி செய்கிறது. ஒரு வேட்பாளருக்கு குறைந்தபட்ச சதவீத வாக்குகள் கிடைக்கவில்லை என வைப்புத்தொகை பறிமுதல் செய்யப்படும். இந்த சதவீதத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தீர்மானிக்குது. இது வெவ்வேறு தேர்தல்களுக்கு மாறுபடும். உதாரணமா, மக்கள் தேர்தல்களில் ஒரு வேட்பாளர் பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளில் குறைஞ்சது 6 ஒரு பங்கு பெற வேண்டும். இல்லையெனில் அவர்கள் தங்கள் வைப்புத்தொகையை இழக்கிறார்கள். காலக்கெடுவுக்கு பிறகு ஒரு வேட்பாளர் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றால் வைப்புத்தொகையும் பறிமுதல் செய்யப்படும். வைப்புத்தொகை பறிமுதல் செய்வது பொறுப்பு கூறல உறுதி செய்கிறது. வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். தங்கள் வைப்புத்தொகையை காப்பாற்ற அவர்கள் வாக்காளர்களுடன் இணைக்க வேண்டும். இது ஜனநாயக செயல்பாட்டில் உண்மையான பங்கேற்பை ஊக்குவிக்குது. எல்லா தேர்தல்களுக்கும் வைப்புத்தொகை ஒரே மாதிரி இருக்காது. இது தேர்தலின் அளவை பொறுத்து மாறுபடும். மக்களவை தேர்தல்களுக்கு வைப்புத்தொகை அதிகம். மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு வைப்புத்தொகை குறைவு. மக்களவை தேர்தலுக்கான வைப்புத்தொகை தற்போது 25,000 ரூபாய் ஆகும். மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான வைப்புத்தொகை மாறுபடும். இது மாநிலத்தை பொறுத்து 100,000 முதல் 10,000 ரூபாய் வரை இருக்கும். வைப்புத்தொகையில் உள்ள வித்தியாசம் தேர்தலின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. மக்களவை தேர்தல்களுக்கான அதிக வைப்புத்தொகை அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. கணிசமான ஆதரவுடன் தீவிரமான வேட்பாளர்கள் மட்டுமே இந்த முக்கியமான தேர்தல்களில் போட்டியிடுவதை இது உறுதி செய்கிறது. தேர்தல்ல நிக்கணும்னா பணம் ரொம்ப முக்கியம் தானே. ஆனா எல்லா நாடுலையும் அப்படித்தானா? சில நாடுல வைப்புத்தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு உலக நாடுகள்ல தேர்தல் வைப்புத்தொகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டிலும் விதிமுறைகள் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சில நாடுகள்ல வைப்புத்தொகையே கிடையாதுன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்குதா? இது எப்படி சாத்தியம்னு நாம் ஆராயலாம். வாங்க, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி இப்படி எல்லா நாட்டிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டின் விதிமுறைகள் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவிலையும் வேட்பாளர்கள் வைப்புத்தொகை செலுத்தணும். இது எந்த பதவிக்கு நிக்கிறாங்க என்பதை பொறுத்து மாறுபடும். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேட்பாளர்களுக்கு AD 1,000, செனட் வேட்பாளர்களுக்கு 2,000. குறைந்தபட்ச வாக்குகளை பெற்றா வைப்புத்தொகை திரும்ப கிடைக்கும். இந்த விதிமுறைகள் வேட்பாளர்களின் நம்பத்தன்மையை உறுதிப்படுத்த உதவுகின்றன.
இது தேர்தல் முறையின் நியாயத்தன்மையை உறுதி செய்கிறது. கனடாவிலும் அப்படி தேர்தல்ல நீங்க கேட் ஒரு 1000 வைப்பு தொகையா செலுத்தணும். 10% அதிகமான வாக்குகளை பெற்ற வைப்பு தொகை திரும்ப கிடைக்கும். இது நியாயமான ஒரு விதிமுறை தானே? ஜெர்மனிலயோ வேட்பாளர்கள் வைப்பு தொகை செலுத்த வேண்டியதில்ல. அதுக்கு பதிலா நிறைய வாக்காளர்களின் கையொப்பத்தை பெறணும். அரசியல் கட்சியின் ஆதரவும் அவசியம். ஜெர்மனியோட இந்த வித்தியாசமான அணுகுமுறை ரொம்பவே பாராட்டுக்குரியதானே. சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் வைப்பு தொகை பற்றிய விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி மாறுபடுகின்றன என்பதை நாங்கள் விவரித்தோம். ஒவ்வொரு நாடும் தேர்தல் வைப்பு தொகை பற்றி வித்தியாசமான விதிமுறைகளை வைத்திருக்கு. இது அவர்களின் அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலைகளின் பிரதிபலிப்பாகும். சில நாடுகள்ல வைப்பு தொகையே கிடையாது. இதனால் வேட்பாளர்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிறது. சில நாடுகள்ல குறைந்தபட்ச வாக்குகளை பெற்ற வைப்பு தொகை திரும்ப கிடைக்கும். இது வேட்பாளர்களை ஊக்குவிக்கிறது. எது எப்படியோ ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது நம் எல்லோருடைய கடமை. நம் வாக்குரிமையை பயன்படுத்தி நம் நாட்டின் எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கலாம்.